தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த இடஒதுக்கீடு உரிமையா வழங்கினதும் இதே நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த திருச்செங்கோடு பகுதியில இருக்கிற ஒருத்தர் தான். நம்ம சென்னை மாகாணத்தோட முதலமைச்சரா தமிழ்நாட்டு மக்களுக்கு இடஒதுக்கீடு உரிமைய வழங்கினதுல இவருக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு ஒன்று உண்டு. அதுதான் இந்த கம்யூனல் CO 1071 அதை கொண்டு வந்து பட்டியலின மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் இதை வழங்கினார். அதனாலதான் அவர் முதலமைச்சரா பதவியேற்றதுக்கு அப்புறம் முதல் தமிழர் அப்படிங்கிற அந்த பெருமையோட சொன்னது மட்டும் இல்லாம இதே அவருக்காக ஒரு மணிமண்டபம் கட்டுவோம்னு வாக்குறுதி நம்பர் 456 கொடுத்தது யாரு? சொன்னாங்களே, செஞ்சாங்களா? அதாவது ஒரு மரத்துல நம்ம வடிவேலு சார் இந்த எம்டி பாக்கெட்டை எடுத்து இப்படி காட்டுவாரு தெரியுமா? அந்த மாதிரிதான் ஒவ்வொரு வாக்குறுதியும் படிச்சுட்டு அந்த எம்டி பாக்கெட்டை இப்படி நம்ம காட்ட வேண்டியது. இன்று மதியம் நாமக்கலுக்கு வருகை தந்த நடிகர் விஜய் அவர்கள் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பகுதியைச் சேர்ந்த மறைந்த மூத்த தலைவர் சமூக நீதிக்காகவும் இடஒதுக்கீடுக்காகவும் போராடி அதில் வெற்றி கண்ட சுப்பராயன் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டப்படவில்லை எனவும் திமுக தேர்தல் வாக்குறுதி தேர்தல் அறிக்கையிலே அந்த வாக்குறுதி நம்பர் 456 என குறிப்பிட்டு அதில் நாமக்கல் மாவட்டத்தில் சுப்பராயனுக்கு மணிமண்டபம் கட்டப்படவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டை நாமக்கல்லிலே விஜய் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இப்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கிற இடம், நீங்கள் இதுவரை சுற்றி பார்த்த இடம், நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் பகுதியில் சுப்பராயன் அவர்களுடைய பூர்வீகமாக இருக்கக்கூடிய ஊர். அவருடைய முன்னோர்கள் வாழ்ந்த பகுதியில் மணிமண்டபம் தமிழ்நாடு அரசால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் அரசாணை பிறப்பிக்கப்பட்டு ஏறத்தாழ 2.5 கோடி ரூபாய் செலவில் அந்த மணிமண்டபம் கட்டப்பட்டு இப்பொழுது 90% பணிகள் நிறைவடைந்திருப்பதை நீங்கள் அனைவரும் கண்கூடாக இதை பார்க்கிறீர்கள். இப்போ சற்று முன் நம்ம எல்லாம் இதை சுற்றி பார்த்தோம். இந்த மணிமண்டபத்தில் 90-95% பணிகள் முடிவடைஞ்சிருச்சு. இன்னும் மணிமண்டபத்துக்கு முன்னாடி இந்த சிலை நிறுவுகின்ற பணி தான் இன்னும் மீதம் இருக்கு. குறிப்பாக செய்தி மக்கள் தொடர்பு துறையின் மூலமாக அதற்கான அரசு ஆணை வெளியிடப்பட்டு தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டுள்ளவாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் அடிக்கல் நாட்டி இந்த மணிமண்டபம் கட்டுகின்ற பணி ஏறத்தாழ 2.5 கோடி ரூபாய் செலவிற்கு மேற்பட்டு நடைபெற்று அது முடியும் தருவாயிலே இருக்கிறது. விரைவில் இதற்கான திறப்பு விழாவும் மாண்புமிகு முதலமைச்சருடைய திருக்கரங்களால் நாம் திறந்து வைத்திருக்கிறோம். நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் ராமலிங்கம் அவர்கள் இந்த பகுதியிலே இடத்தை தேர்வு செய்கின்ற போது சுப்பராயன் அவர்கள் வாழ்ந்து அவர்களுடைய முன்னோர்கள் இந்த பகுதியிலே விவசாயிகளுக்கு ஏராளமான நிலங்களை கொடுத்து இந்த பகுதியில் அவர்களுடைய பூர்வீகம், அதனால் இந்த பகுதி தான் அந்த மணிமண்டபம் கட்டுவது சரியாக இருக்கும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவரிடத்தில் எடுத்து சொல்லி கன்னியாகுமரி பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் புதுச்சத்திரம் என்ற பகுதியில் மிக பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் எளியூர கட்டப்பட்டு வருகின்ற இந்த மணிமண்டபத்தை விஜய்க்கு பேச்சுக்கு எழுதி கொடுத்தவர்கள் இதை சரியாக கவனிக்காமல் உண்மையை தெரியாமல் எழுதி கொடுத்திருக்கிறார்கள் என நான் நினைக்கிறேன். இந்த மணிமண்டபத்தான கட்டுமான பணி இப்பொழுது 90% முடிவடைந்திருப்பதையும் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். இன்னும் இந்த சில பணிகளை இதை முடிப்பதற்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரும் தன்னுடைய தொகுதி வளர்ச்சி நிதியிலிருந்து தொகையை அளித்திருக்கிறார். இப்படி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில
வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை ஒவ்வொன்றாக இந்த 4 ஆண்டு காலத்தில் நிறைவேற்றப்பட்டு வருகிறது என்பதற்கு நாமக்கல்லில் விஜய் அவர்கள் கூறிய பொய்யான குற்றச்சாட்டுக்கும் அதற்கு நாம் நின்று உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இடமும் தான் அதுக்கு சாட்சி. நடிகராக இருந்தவர் அரசியல் கட்சிக்கு வந்திருக்கிறார். ஆனால் ஒரு உண்மை நிலையை அவர் தெரிந்து கொண்டு பேச வேண்டும். முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பார்கள் என்று சொல்வார்கள். இப்படி ஒரு தேசிய நெடுஞ்சாலையில கட்டப்பட்டு வருகின்ற மறைந்த நம்முடைய சுப்ராயன் மணிமண்டபமே கட்டப்படவில்லை, திமுக தேர்தல் அறிக்கையில வாக்குறுதி அளித்ததை நிறைவேற்றவில்லை என்று சொல்கிறார். தயவு செய்து அவர் இங்கு பக்கத்திலே கரூரில் தான் இருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். இங்க வந்து இது பார்க்கட்டும். நீங்களும் பத்திரிகையாளரும் இப்ப இந்த மணிமண்டபம் கட்டப்பட்டு வருவதை இதுல 90% பணிகள் முடிவடைந்திருப்பதை நீங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ஒரு நாளைக்கு 5 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்பட்டு உலகம் முழுவதும் ஏற்றுமதியாகிற இந்த நாமக்கல் மாவட்டத்தில் அந்த முட்டைகள் வீணாகாம பாதுகாப்பா வைக்க முட்டை சேமிப்பு கிடங்குகள் அமைக்கணுன்ற அந்த கோரிக்கையும் பாக்டீரியா மற்றும் வைரலாஜிக்கல் பரிசோதனையை மேற்கொள்ள ஆராய்ச்சி மையம் அமைக்கணும்ன்ற கோரிக்கையும் பல ஆண்டுகளா இருக்கு. ஆனா அதை இதுவரைக்கும் ஆண்ட கட்சிகளும் சரி, இப்ப ஆளும் கட்சிகளும் சரி, அதை பத்தி கொஞ்சம் யோசிக்கவே இல்லை. அவர் என்ன சொன்னார்னா, நம்ம நடிகர் விஜய் அவர்கள் நாமக்கல் மாவட்டத்திலே வந்து கோழிப்பண்ணை அதை சார்ந்து இருக்கக்கூடிய முட்டை உற்பத்தி என்பது நாமக்கல்லில் ஒரு முக்கிய தொழில். அதற்கு ஒரு சேமிப்பு கிடங்கு, குளிர்பதன கிடங்கு கட்டப்படவில்லை என்று சொல்லியிருக்கிறார். இந்த நாமக்கல்லில் முட்டை அதை சார்ந்து கோழிப்பண்ணை தொழில் முட்டை உற்பத்திக்கு இன்றைக்கு அதிக அளவில் இந்த தொழிலை சார்ந்து இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஏறத்தாழ இந்தியாவிலே இருக்கக்கூடிய முட்டை உற்பத்தியில் நாமக்கல் பகுதியில் இருந்து மட்டும் 85% அளவிற்கு முட்டை உற்பத்தி ஆகிறது. இந்த முட்டை உற்பத்தி தொழில் கோழிப்பண்ணையுடைய வளர்ச்சிக்கு வித்திட்டவர் யார் என்று கேட்டால் தலைவர் கலைஞர் அவர்கள் தான். 1989ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் அரசியலமைப்புடைய முதல்வராக இருந்தபோது மாணவர்களுடைய அவர்களுடைய முழு ஊட்டச்சத்திற்கு முட்டை ஒரு கலப்பிடமில்லாத ஒரு உணவு என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் அறிவித்து சத்துணவிலே முட்டையை இடம்பெற செய்தார். பின்னர் அது பரிமாண வளர்ச்சி பெற்று இன்றைய தினம் 2006 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தலைவர் கலைஞர் அவர்களே நாள்தோறும் சத்துணவில் ஒரு முட்டை என்று அந்த திட்டத்தை விரிவுபடுத்தினார். இதன் காரணமாக இன்றைய தினம் நாமக்கல்லில் இருக்கக்கூடிய இந்த முட்டை உற்பத்தி கோழிப்பண்ணை தொழில் என்பது வளர்ந்து வெளிநாடுகளுக்கெல்லாம் முட்டையை ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு ஏற்றுமதி மையமாக, முட்டை ஏற்றுமதி மையமாக நாமக்கல் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், நான் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இங்கு இருக்கக்கூடிய முட்டை ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு, கோழிப்பண்ணையாளர்களுக்கு வெளிநாட்டில் அவர்கள் முட்டையை ஏற்றுமதி செய்வதற்கு தேவையான அத்தனை உதவிகளும் நான் செய்து ஒரு இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு அந்த ஏற்றுமதி அனுமதியும் நான் முயற்சி எடுத்து பெற்றுக் கொடுத்திருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த தினம் முட்டை உற்பத்தியில அதற்கு முக்கியமாக தேவைப்படுகின்ற அனைத்து அடிப்படை வசதிகளும் மாண்புமிகு முதலமைச்சர் செய்திருக்கிறார். இந்த குளிர்பதன கிடங்கு என்று சொல்கிறார், அது தனியார் பங்களிப்போடு அரசாங்கத்துடைய மானியத்தோடு அனைத்து பகுதிகளும் தேவையான அளவுக்கு அந்த முட்டை குளிர்பதன கிடங்கு இங்கு கட்டப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் பத்திரிகையாளர் சென்று பார்த்தால் கூட தெரியும். இப்படி இந்த முட்டை தொழில் இங்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது, கோழிப்பண்ணை விரிவாக்கம் அடைந்திருக்கிறது என்றால் அதுவும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்பதற்கு ஒரு ஆதாரமும் இருக்கிறது. அதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அதையும் அவர் உணர்ந்து கொள்ளவில்லை என்றுதான் தெரிகிறது.